பாட்டாளி மக்கள் கட்சியில் 35 வயசுல மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் மருத்துவர் அன்புமணியை எங்கள் மருத்துவர் ஐயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும். சின்ன வயசுல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வளர்ந்தது மருத்துவர் ஐயா தான் முக்கிய காரணம். அதுக்கு அன்னைக்கு காவல்துறையில் பலகட்ட போராட்டங்கள், காவல்துறையில் தடியடிப்பட்டது, ரத்தம் சிந்தியது, சிறை கொடுமைகளை அனுபவிச்சது, 21 பேர் ஒரே நாளையில் உயிர் தியாகம், தொடர்ந்து பல உயிர் தியாகம், இப்படி ரத்தம் சிந்தி ஜெயில் கொடுமைகளை அனுபவிச்சு உயிர் தியாகம் செய்து வளர்த்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. எங்க மருத்துவர் ஐயா பாளையங்கோட்டை சிறை ஒண்ணுக்கு தான் போகல, மீது எல்லா சிறைக்கும் போனார். இந்த ஜி.கே. மணி மருத்துவர் ஐயாவோட 46 ஆண்டு காலம் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் நிறைய சிறைக்கு போயிருக்கிறேன். சென்னையில் 1.5 மாசம் ஒரே நாளையில் இருந்திருக்கிறேன். பாண்டியன் இருக்காரா, பாண்டியன் கூட இருந்தார். நிறைய பேர் எல்லாரும் என் கூட சிறைக்கு வந்தவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி சிறை கொடுமைகளை அனுபவித்து வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி சோதனைன்னா எங்க மருத்துவர் ஐயாவான இப்படி தாங்கிக்க முடியும்? அது யாரால வந்த சோதனை? ஜி.கே. மணியாலையா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில் உழைத்தாங்களே சிறை கொடுமைகளை அனுபவிச்சாங்களே அவர்னாலையா? இல்லை. அவர் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி இன்னைக்கு கட்சி தலைவர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வேதனை, சோதனை. கண்ணீர் வடிக்கிறாரு. இன்னைக்கு கண் கலங்குறாரு தொலைக்காட்சியில். அதை பார்த்துட்டு இன்னைக்கு மக்கள்லாம் நெகிழ்ந்து போய் பேசுறாங்க. இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி என்ன சொல்றாரு? எங்க அப்பா குழந்தை மனசாயிட்டாரு, மனநிலை பாதிக்கப்பட்டாரு, அவர் கூட இருக்கிறவங்களாம் கெடுக்கிறாங்க, துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப அநாகரிகமா. என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன், ஜி.கே. மணி உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும். நல்லா மனசாட்சியோட நடக்கும். ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வளர்ந்தவன், பொது வாழ்க்கைக்கு வந்தவன். நீ காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கூட எங்க மருத்துவர் அவங்க அப்பா அம்மாவை நினைச்சிட்டு இன்னைக்கு நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்குன்னு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு தான் எந்திரிப்பேன். இப்படி என்ன பார்த்து, எங்க கட்சியை பார்த்து, எங்க கட்சியில் இருக்கிற உழைச்சவங்கெல்லாம் பார்த்து, மருத்துவர் ஐயா கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சொல்றாரு, அவரு துரோகி, ஜி.கே. மணி தான் என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும்.